தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் சலீனா. தற்போது 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது? தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதிகளில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரையிலுமே ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதி கனமழைக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் 21 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல கேரளாவிற்கும் 21ஆம் தேதி வரையிலும் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் நிக்கோபார் தீவுகளிலும் அடுத்த 36 மணி நேரத்திற்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தற்பொழுது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மழை என்பது பெய்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் நேற்றிலிருந்தே அதி கனமழை என்பது பெய்து வருகிறது. 21ஆம் தேதி வரையிலும் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சலீனா.